ஹலோ வணக்கம் அனைவருக்கும். பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். ஸோ 4 days கிளாஸ் வந்திருக்காது. நாளையிலிருந்து உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். சரியா? ஒரு சின்ன வீட்டு வேலை, ஒரு எமர்ஜென்சியான ஒரு வேலை, அதனால் கிளாஸ் இல்லை. நாளையிலிருந்து காலையில் லைவ் வந்துடும். ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சிட்டு ரிசல்ட் விட்டுருப்பாங்க. ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ரிசல்ட்டை பார்த்து உடனே ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. சரியா? உடனே முடிவு எடுத்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை கிளியர் ஆகலை அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு சோகம் இருக்கும். இமோஷனலாக முடிவு எடுக்காதீங்க. அனலைஸ் பண்ணுங்க, உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. மார்க் ஷீட் வந்ததுக்கு அப்புறமும் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம எங்கே தப்பு விட்டுருக்கோன்னு பாருங்க. இது எல்லாரும் சொல்றதாங்க, இது கிளீஷே தான். சரியா? எங்கே தப்பு விட்டுருக்கோன்னு பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணணுங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வராது, நடக்காது. அதை பண்ணணும். ப்ராப்பராக உட்காந்து மெனக்கிடணும், எஃபர்ட் போடணும். ஒரு 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 முடிவெடுத்து அந்த முடிவில் நிற்க தெரியணும். நம்ம ஃபீல்டில் அதுதான் முக்கியம். அடுத்த எக்ஸாம்னு போட்டு இந்த வருஷத்துடைய கடைசி 2 எக்ஸாமுக்கு வந்தாச்சு. மற்ற எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஐடிபி வருது, அது இதுன்னு நடுவில் நிறைய எக்ஸாம் வருது. ஆனால் நம்ம எய்ம் பண்ணுற பிஎஸ்பிஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான எக்ஸாமான இந்த எஸ்பிஐ கிளர்க்கு அடுத்தது வரப்போகுது. இந்த வருஷத்துல இதாங்க லாஸ்ட் சான்ஸு. இந்த வருஷத்துல இதுதான் லாஸ்ட் சான்ஸ். எஸ்பிஐ பிஓ உங்களுக்கு தெரியும், அது ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ன்றது தெரியும். இப்போ இதுதான் லாஸ்ட் சான்ஸு. இந்த வருஷத்துல போன எக்ஸாம் கிளியர் பண்ணால் அடுத்ததுன்னு பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் கூட அடுத்தது ஒன்றுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் எஸ்பிஐயும் கிளியர் ஆகலை, எஸ்பிஐ கிளர்க்கும் எனக்கு கிளியர் ஆகலை, என்னால் அதை குவாலிஃபை ஆக முடியல அப்படின்னா இந்த வருஷத்து எக்ஸாம் முடிஞ்சிட்டு. அதான் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இதுதான் ஃபைனல் எக்ஸாமு. அப்போது இணைய மாதிரி இனிமேல் அடுத்த வர்ற 40 நாளைக்கு உலகத்திலே எவனுமே படிச்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் படிக்கணும். அவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கணும், டெடிக்கேட்டடாக படிக்கணும். சும்மா எடுத்து புக்கை தூக்கி உட்காந்தேன், ஓப்பன் பண்ணேன், படிச்சுக்கிட்டே இருந்தேன், புக்கையே பார்த்துட்டு இருந்தேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிடையாது. ஃபோக்கஸ்டாக, டெடிக்கேட்டடாக, தெளிவாக, ஃபாஸ்ட்டாக உட்காந்து சும்மா கதையை பேசினேன், மைண்டை எங்கேயோ சுத்த விட்டுட்டு படித்தேன் கிடையாதுங்க. ஃபோக்கஸ்டாக தெளிவாக படிக்கணும். இதுதான் லாஸ்ட் சான்ஸ் நினச்சி படிங்க. சரியா? அப்பப்போ அந்த ஃபெயிலான ரிசல்ட்டை ஒரு மோட்டிவேஷனை யூஸ் பண்ணுங்க. உங்களை கீழே பிடிச்சி இழுக்கக்கூடாதுங்க. சுற்றி இருக்கிற எவனாலும் சொல்லட்டும், சுற்றி இருக்க எங்கே யாருனாலும் சொல்லட்டும், நம்மளால் முடியாது, உங்களால் நடக்காது, உங்களுக்கு பண்ண முடியாது, நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ இவ்வளோ நாள் படித்து ஃபெயில் ஆகிட்ட, எல்லாருக்கும் கேட்குற கதை தான். இவ்வளோ நாள் படித்து ஃபெயில் ஆகிட்ட, இப்போ மட்டும் எப்படி கிளியர் பண்ணுவேன்? படித்தது போதும். யாருனாலும் என்னன்னாலும் சொல்லட்டும். நம்ம எப்போ தோக்க ஆரம்பிக்கிறோம்னா, என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாத போது, நான் பாஸ் ஆக மாட்டேன்ட்டு எனக்கு மைண்டில் வரும்போது கிடையாது, நான் பாஸ் ஆகிடுவேனான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் பார்த்தீங்களா, அப்போவே நான் தோக்க ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு மட்டும் அந்த கொஸ்டின் மார்க் வரக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களுடைய கேப்பபிலிட்டி மேலே நம்பிக்கை வைங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க. சரியா? ரைட். அடுத்த விஷயம், இந்த கிஃப்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்தாரு. இந்த புக்கை வந்துட்டு கிஃப்டாக அனுப்பியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கேரளாவிலேருந்து ஒரு பையன் அனுப்பியிருந்தான். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அனுப்புங்க. புக்ஸ் இருந்தால் அனுப்புங்க. உங்களுக்கு வேறு மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நம்ம கிங்ஸ் அகாடமியில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வேறு மாதிரி கூட ஹெல்ப் பண்ணலாம். இந்த பையன் ஒன்று எழுதியிருந்தா நல்லா இருந்துச்சு. இட் இஸ் நாட் அ கிஃப்ட், இட் இஸ் அ கிராட்டிடியூட் ஃபார் வாட் யூ டூ, யூ டிசர்வ் இட் அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஸோ இது நல்லா இருந்துச்சு. இந்த புக்கை விட அவர் எழுதியிருந்தது தான் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பையன் வாசன், இந்த பையனுக்கு ரொம்ப நன்றி. ஏற்கனவே 2 சாப்டர் படிச்சுட்டேன் நான். கதைகளாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். புக்ஸு அனுப்பலாம். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன சொல்ல வந்தேன், டிஸ்கிரிப்டிவ் 10 days தான் இருக்குதுங்க. டிஸ்கிரிப்டிவ் லெட்டர் ரைட்டிங்க்கு பழைய வீடியோஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. எஸ்ஏ ரைட்டிங்க்கு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கிடுங்க. 10 days 240 hours. 240 hours நம்ம ஒழுங்காக படிக்க போகிறது 100 hours. அந்த 100 hours தான் என் கையில் இருக்குது. அந்த 100 hours ப்ராப்பராக எந்த சப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு எனக்கு ஒதுக்கி அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. இதான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ்னு பயப்படாதீங்க. ஒரு சப்ஜெக்டை கூட ஒழுங்காக படிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வரைக்கும் நான் தொடலை அப்படின்னா கும்பிடு போடுறேன், இனிமேல் தொடாதீங்க. இனிமேல் தொட்டு ஒன்றும் நடக்காது. மற்ற சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அடித்து சொல்கிறேன் நான், இல்லை எவனாலும் சொல்லுவான்.
பிஓ மெயின்ஸில் ஸ்கோரிங் ஏரியா 2 தான், இங்கிலீஷ் அண்ட் சிஏ தான். இங்கிலீஷில் பயங்கர டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துகிறோம். கிரிட்டிக்கல் ரீசனிங் அடுத்த 10 நாளைக்கு 10 கிளாஸ் உங்களுக்கு வந்துடும். சண்டே அந்த இது நடுவில் எதுவும் கிடையாது, எல்லா நாளும் உங்களுக்கு கிளாஸ் போட்டுருவோம். கிரிட்டிக்கல் ரீசனிங் 5 கிளாஸ் நான் போடுறதா பிளான். உங்களுடைய ஐடியா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கொஸ்டின் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க, ஒரு 4 பேர் அனுப்பியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம், அனுப்பலாம். என்னன்னாலும் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க, கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்கள். 10 டேஸு 10 கிளாஸஸ்ஸு ஒரு 15 hours தெளிவாக இங்கிலீஷை படிக்கிறோம். ஒரு 5-7 மார்க்கு ஏற்றுறோம். அதுதான் நம்ம பிளானாக இருக்கணும். ஸோ சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஓவர் இமோஷனல் ஆகாதீங்க. கிளியர் ஆகலைனாலும் இமோஷனல் ஆகாதீங்க. சரியா? உட்காந்து யோசிங்க. கிளியர் ஆச்சா, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. கிளியர் ஆகலையா, அவங்களும் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. 2 பேருக்கும் ஒரே விஷயந்தாங்க. சரிங்களா? ஒரே விஷயந்தான். அவங்க மெயின்ஸுக்கு படிக்க போகிறாங்க, நீங்கள் திரும்ப எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்ல இருந்து போக போகிறீங்க. ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம் இருக்குது, ஆனால் அடுத்து ஒரே எக்ஸாம் தான் இருக்குது. அதுக்கப்புறம்னா நேராக நம்ம நெக்ஸ்ட் இயர் போயிடுவோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எப்பாடுபட்டாவது படிச்சாகணும். ஸோ உங்களை மோட்டிவேட்டடாக வைக்கிறதுக்கு என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். ப்ராப்பரான கைடன்ஸோட தெளிவாக படிங்க. தெளிவாக படிங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் கிளியர் பண்ணலாங்க. பண்ண முடியாதுன்னு அவன் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சூப்பராக படிக்கலாம். சரியா? ஸோ ராயல் பாஸும் 999 இருக்கும். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு என்ன குவீரிஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ.